Thanks for the world of. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start the video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிரைன் ராட் மாமே. இன்னைக்கு நம்ம பேச போற கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒரு ஊர் வந்து ஒரு மனுஷனால ஃபேமஸ் ஆயிருக்கு. அவர் தலைமை வந்து விளையாட்டா ஒரு விஷயம் பண்ணாரா இல்ல உண்மையாவே அவரோட ஊர் பெருமையை சொல்லணுங்கிறதுக்காண்டி பண்ணாரான்னு தான் தெரியல. பட் வந்து ஒரு ஊர்ல ஒரு பர்டிகுலரா இருக்கிற ஒரு ஒரு ஏரிய பயங்கரமா ப்ரொபோட் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நபர் தங்கப்பாண்டி அப்படிங்கிற ஒரு நபர். விருதுநகரை சேர்ந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வாசி. அவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்ப ஒரு சில விஷயம் பண்றாரு. அண்ட் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் அவருடைய சிக்னேச்சர் டைலாக் என்னன்ட்டு. ஏங்க அப்படின்னு தலைவன் வந்து அடி தொண்டையிலேருந்து அப்படியே ஆர்காசமாகி கத்துவாப்புல. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானை பத்தி இன்னொரு ஜாம்பவான், அதாவது நம்ம ஏதாவது சொல்ல வர்றப்ப இந்த மாதிரி சில இன்டரப்ஷன்லாம் வரும், அதை நீங்க கண்டுக்காதீங்க. ஒரு ஜாம்பவானை பத்தி சொல்றதுக்கு இன்னொரு ஜாம்பவான் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு. பாலிமர் நியூஸ் எத்தனை பேர் பாப்பீங்கன்னு எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கமெண்ட்ல ஹேண்ட் ரைஸ் பட்டனை நீங்க இது கொடுங்க. அதுல ரொம்ப பரிச்சயமான நம்மளுடைய வேல்ராஜ் அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு தொகுத்து வழங்கியிருக்காப்புல ஒரு காணொலி. ஸோ அந்த காணொலி வச்சு நம்ம வந்து அவங்கள நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அந்த காணொலியை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேப் பண்ணியாச்சு. ரெடி? எஸ். ஏங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க. அதாவது அவரோட ஊர் பேர் வந்து கூமாப்பட்டி. அதாவது இந்த விருதுநகர்ல ஒரு பர்டிகுலரோட கிராமம். அதை பயங்கரமா ப்ரமோட் பண்றாரு. ஓகே ஓகே. எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க. கூமாப்பட்டி அப்படிங்கிறது வந்து நம்பர் 1 ஐலாண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐலாண்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பர்சனலாக சின்ன வயசுலேருந்தே ஐலாண்டே நம்பிட்டு இருந்த ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அலையாத்தி காடு தான் எங்களுக்கு ஐலாண்டு. இவர் கொஞ்சம் புதுசாக சொல்கிறாரு. அதை தாண்டி கோடியக்கரை பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்யத்தில் பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் தான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மான்கள் சரணாலயம் இருக்குது. கிட்டத்தட்ட அதை தாண்டி அங்கிட்ட போனால் பீச்சு. அடுத்து ஒரு 40 கிலோமீட்டர் அங்கிட்ட இலங்கையே வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கிற ஊரை காட்டிலும் இவர் சொல்கிற இந்த கூமாப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் 1 ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாரு. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, போனா மீட்டு ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. நான் தண்ணிக்குள்ள ஒரு திமிங்கல மாதிரி எந்த நேரம் தண்ணிக்குள்ளதான் இருப்பேன். பேக்ரவுண்ட பாருங்க. அதாவது அந்த ஊரோட தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சர்பத்து மாதிரி இருக்கான். போன்விட்டா ஹார்லிக்ஸ் மாதிரி அவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா பக்கா டிரான்ஸ்பரன்சியாக ஒரு கிளாஸி பார்த்தீங்க அந்த கன்சிஸ்டன்சியில் அந்த தண்ணி இருக்குதான். நான் எனி டைம் தண்ணிக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சில ஊர்களில் எனி டைம் தண்ணியோடு இருக்கிறதுக்கு இந்த தண்ணியில் இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த தண்ணியை காட்டிலும் இந்த தண்ணியில் ஒரு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. சப்போஸ் குளிர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, தண்ணி வந்து கடைசியில் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது குடலை தான் உருக்கி எடுக்கும், இது மொத்த உடம்பையே உருக்கிடும். ஸோ அது எனி டைம் அந்த ஏரியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா குளமா வாட் எவர் இட் இஸ், பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டைம் தண்ணியிலே இருக்கிறதுங்கிறது சம்டைம்ஸ் நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்தை விளைவிக்கும். அதுவும் மூச்சு திணறல் பிரச்சனைலாம் இருக்கும். ஆனால் இவர் இந்த ஊரை சேர்ந்தவருங்கிறனால அவர் பழகிட்டார் போல, அதனால அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. புதுசாக யாராவது உள்ளே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட அந்த கூமாப்பட்டியில் இறங்குங்க. அவ்வளோதான் மக்களே. சரி, அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தண்ணிக்குள்ள ஒரு திமிங்கல மாதிரி எந்த நேரம் தண்ணிக்குள்ளதான் இருப்பேன். பேக்ரவுண்ட பாருங்க, அமேசான் காடு மாதிரி இருக்கா.
இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அவர் வந்து அந்த தண்ணிக்குள்ள திமிங்கலம் மாதிரி இருப்பாராம். அதனால அவருக்கு எதுவும் ஆகலையாம். அதே சமயத்துல அந்த ஏரியாவோட பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் காடு இருக்கு இல்லைங்களா, அதை பாக்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் வந்து கொடுக்குறாப்புல. அந்த அந்த கேமராவோட ஆங்கிள் அந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா எஸ்கலேட் ஆகி எக்ஸ்போஷர்லாம் இல்லாம நார்மல் கேமராலேயே இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோட அமேசான் கார்டோடைய லுக்கை கொடுக்க முடியுது அப்படின்னா ஐஃபோன் கேமரா, ஓப்போ கேமரா, கேமராக்குன்னே பேர் போன ஒன் ப்ளஸ்ஸு, அது மாதிரி பயங்கரமான கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணாருன்னா இந்நேரம் இந்த கூமாப்பட்டிங்கிறதே ஒரு சிட்டி லுக்ல கொடுத்துருவார் அப்படிங்கிற இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பேக்ரவுண்ட பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா, அங்கிட்டு பாருங்க சர்மனி மாதிரி இருக்கா. அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபாரின்னு சொல்றாரு, ஜெர்மனி மாதிரி இருக்கான்னு கேட்குறாருயா. நமக்கு ஜெர்மனினா இந்த மாதிரி தீவு இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. பட் நிறைய 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 தேடல்கள் அங்க இருக்கும் ஜெர்மனில. ஸோ கூமாப்பட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா தேடல்கள் இருக்கிற ஜெர்மனியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எங்க இந்தியாவிலேயே கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஊருக்குள்ள நரி வர்றதே தப்பு, அதுவும் ஊளையிட்டு கொண்டே வந்தா ஊராருக்கு தெரிஞ்சு அடிச்சு விரட்டி விட மாட்டாங்களா என்ன? யோ சரியான டைமிங்ல அடிக்கிற பத்தியா. தலைவன் வந்து ஒரு அந்த அந்த காலத்துல இருக்கிற பழமொழியை வச்சு இந்த விஷயத்த ஆரம்பிச்சு பண்றான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு நரி ஊழ விட்டு வர்றதே தப்பு, அதாவது ஒரு நரி வர்றதே தப்பு, அதுவும் ஊழையிட்டு வர்றது அதோட தப்பு அப்படிங்கிற மாதிரியே நம்ம அண்ணன் வந்து அந்த காலத்துல உள்ள ஒரு பழமொழி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேல்ராஜ் அண்ணன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாப்புல, அப்படி இன்ட்ரோ கொடுக்குறாப்புல நம்ம ஹீரோக்கு. அது அப்படியே பாருங்க. ஊருக்குள்ள நரி வர்றதே தப்பு, அதுவும் ஊளையிட்டு கொண்டே வந்தா ஊராருக்கு தெரிஞ்சு அடிச்சு விரட்டி விட மாட்டாங்களா என்ன? அடப்பாவி மனுஷா, அவரை யாரையா அடிச்சு விரட்டினா, அவரை அணைச்சு கொள்றதுக்குன்னே இப்போ கூட்டமே வருது. ஐ மீன் அணைத்து கொள்தல், ஹக்கு ஹக்கு. இவங்க வேற அணைச்சு கொள்றது அப்படின்னா அணைச்சு வச்சு கொள்றது அப்படிங்கிற மாதிரி மாத்தி பிளேட்டை போட்டு விட்டுருவாங்க செய்யக்கூடிய ஆளுங்க தான். அதுபோல ஒரு சம்பவத்தை தான் இந்த இன்ஸ்டாகிராமில் ஊளையிட்டபடி கூமாப்பட்டி தம்பி செய்திருக்கிறார். ஐயா ஐயா, அவர் எங்கேயா உள்ள விட்டாரு, அவர் அடி அடி வயிற்றுலேருந்து அப்படியே ஆர்காசம் ஆகி அந்த தண்ணியோட அந்த சில்னஸ்லேருந்து தலைவன் அப்படியே ஒரு குதூகலமாகி ஏங்க அப்படின்னு அவர் கொண்டு போறாரு. அதாவது கொண்டு வந்து அதை அந்த கொண்டு ஒரு இது பண்றாரு இல்லைங்களா, அத போய் நீங்க வந்து ஊழ விட்டதா சொல்றீங்களே. ஐயோ ஐயோ, அட பாவி மனுஷா. ஆனா நீ இருக்க பாரு வேல்ராஜண்ணா, மாஸ்டர் நீ. கூமாப்பட்டிக்கு வாங்க, ஏங்க தண்ணியில குளிச்சுக்கிடுச்சுக்கோங்க, ஏங்க உங்களுக்கு சல்லடை போறாது, சக்கரை சாதி வராது, என்னென்னமோ சொல்லுவாங்களே நோயெல்லாம் வரும், அதெல்லாம் கரைஞ்சிருங்க. எங்க காய்ஸ் காய்ஸ், அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அலோபதி மருத்துவத்துக்கு எதிரானவர் போல. இந்த கூமாப்பட்டி நீர்ல குளிச்சா எல்லாமே சர்வமும் பாத்தீங்க அப்படின்னா சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. ஹி அகெயின்ஸ்ட் வித் அலோபதி அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க பதிவு பண்ண வேண்டிய விஷயம். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கரைஞ்சிருங்க, எங்க காசி மாதிரிங்க தண்ணி மேல பட்டோன்னு. ஐயோ. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே உள்ளது கூமாப்பட்டி என்கிற அழகிய குக்கிராமம். அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற வத்ராப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல உள்ள ஒரு சின்ன ஏரியா தான் இந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். ஓகேங்களா? மலையடிவார கிராமமான இங்கு விவசாயம் தான் பிரதான தொழில். இந்த கிராமத்தை ஒட்டி பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிளவுக்கல் அணை உள்ளது. சூப்பரா இருக்குல்ல? மலையடிவாரத்தில் தேங்கி உள்ள இந்த அணையில் உள்ள நீரில் குளிப்பதற்கு 5 வருடத்திற்கு முன்பே தடை விதிக்கப்பட்டது. அதாவது இந்த இடத்துல ஒரு அணை இருக்கு, அந்த அணை கட்டின ஒரு ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு அலௌடு கிடையாதுன்ட்டாங்க. அங்க போய் அண்ணன் உள்ள இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு.
புரியுதுங்களா? அப்படின்னா என்ன, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணப்பட்ட ஒரு இடத்த திரும்பியும் கொண்டு வந்து அதை டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி என்ன கவர்மெண்ட்டுக்கு ஒரு புது விதமான வருமானத்தை ஈட்டி தர்றதுக்கான ஒரு தனி மனித முயற்சியை மேற்கொண்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம பாராட்டணும். அதை விட்டுட்டு நாம அவரை போட்டு கலாய்க்கிறதுங்கிறது நியாயமே இல்லைங்க. இந்த விவரம் தெரிந்திருந்தும் அதனை மறைத்துவிட்டு இந்த ஊரைச் சேர்ந்த தங்கப்பாண்டி என்ற இளைஞர் இந்த அணைக்கட்டு பகுதியில் திருட்டுத்தனமாக அண்ணன் பேரு தங்கப்பாண்டி, ஓகேங்களா? டாய் 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 இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படிங்கிற மாதிரி கூமாப்பட்டி வந்து நம்ம தங்கப்பாண்டி கோட்டடி சொல்லும் தோணுச்சு, சொல்லிட்டேன். இந்த அணைக்கட்டு பகுதியில் திருட்டுத்தனமாக குளித்ததோடு அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்தார். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க ஐயா, டிப்ரெஷன் இல்லை கைஸ், டெப்ரேஷன். அண்ணன் பாத்தீங்களா, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்கே இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது வார்த்தையை உண்டாக்கி கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அலோபதிக்கு எதிரானவரா இருந்தாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்கே ஒரு வார்த்தையை எடுத்து கொடுக்கிறாரு. டெப்ரேஷன் கைஸ், டெப்ரேஷன். ஓகே, சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ, சலக்குன்னு விழுந்துட்டாரியா. நல்ல வேலை, அது வந்து அடியில எதுவும் முதலைங்கெல்லாம் எதுவும் கிராஸ் ஆகல. இல்லைன்னா அண்ணன் அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா அண்ணன்ன பாத்தியே அண்ணன்ன ஏ நா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் காணாமலே போயிருப்பா. அப்படி சும்மா இல்லங்க ஏங்க என்று சவுண்டோடு தான் இவரது வீடியோ ஸ்டார்ட் ஆகும். கூமாப்பட்டியை ஐலாண்டு என்றும் அண்ணே பாத்தீங்களா, அண்ணனே வந்து அவரோட மாடுலேஷன்லயே வச்சு அவரே கலாய்க்கிறாரு. என்ன கலாய்க்காதானே வேலைண்ணா, அவர் எவ்வளவு பெரிய முயற்சி பண்றாரு, அத போய் நீ கலாய்க்கிறியண்ணா. கூமாப்பட்டியோட இயற்கை அழகிடம் காஷ்மீர் தோற்றுவிடும் என்றும் குற்றாலம் விழுந்துவிடும் என்றெல்லாம் வாய்க்கு வந்ததை அடித்து விடுவது தங்கப்பாண்டியின் வாடிக்கை. ஐயா ஐயா ஐயா, அவர் என்ன வாய்க்கு அடிச்ச மாதிரி பேசுறாரு? அந்த விஷுவல், அந்த லுக், அந்த கேமரா ஆங்கிள் பாருங்க, அந்த ஆங்கிள் பாருங்க. அவர் பாருங்க எவ்வளவு அழகா ஆர்காசம் ஆகுறாரு பாருங்க. அவர் அந்த பலாச்சொலை எடுத்து வாயில வச்சுட்டு அப்படி ஆகும்போது அப்படியே தேனாக இனிக்கிறதோ, அந்த தேனாக இனிக்கும் அந்த பழம் அருமையான இனிப்புடன், அருமையான சுவையுடன் அப்படியே ஆர்காசம் ஆகுறாரு பாருங்க. அந்த குழந்தைய பார்த்து சொல்றீங்களே வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுதுன்னு. இங்க வருங்க, டெல்லி, மகாசா, சலுங்கு, கர்நாடகம் எல்லாம் போகாதீங்க. ஊட்டி சடக்கான்லாம் போக வேணாம். நம்ம கூமாப்பட்டி வாங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு, ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி. அதாவது மகாராஷ்டிராவா மகாராஷ்டிரான்னு சொல்றது, கன்னடா இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகணும்னு இல்ல, நீங்க கூமாப்பட்டிக்கே வாங்க. தண்ணி எல்லாம் அப்படியே சல்லடை மாதிரி அப்படியே செமையா இருக்கும். அதுவும் சர்பத்து மாதிரி இருக்குங்கிறாரு. சாரி, சல்லடன்ட்டேன். சர்பத்து மாதிரி தண்ணி இருக்குங்கிற. அப்படி சப்போஸ் அண்ணனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிறு முட்டிடுச்சு அப்படின்னு வர்றப்ப தன்னை அறியாமலேயே அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரியாசிஸ் பண்ணார் அப்படின்னா அப்ப கூட சர்பத்து மாதிரி இருக்குமா ப்ரோ, இல்ல லெமன் ஜூஸ் மாதிரி நல்லா இருக்குமா? ஐ மீன் சாரி, லெமன் ஜூஸ் மாதிரி இருக்குமா? ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, ரோஸ் மில்க பவண்டா செவனப்பு. யோ உள்ள வந்துட போறாங்கயா. உள்ள வந்து மொத்த தண்ணி எடுத்துட்டு வறண்ட நிலமா ஆக்கிட போறாங்க. ஏயா நீனு, ஏயா ஏற்கனவே பல ஏரிகள் பல குளங்கள் எல்லாமே இந்த மாதிரி கோலா தயாரிக்கிறேன், பானங்கள் தயாரிக்கிறேன்னு சொல்லி காலி பண்ணானுங்க. இப்ப நீ வேற அதுக்கு இன்னும் எடுத்து கொடுக்குற. சூப்பர்யா, உன்னை நல்லா புகழ்ந்தேன், கடைசியில நீயே ஒண்ணு பண்ணி அதுக்கு வினைய இது பண்ற. பண்ணு காசா பணமா? ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, அந்த வகையில் அண்மையில் ஆஹா, அண்ணனோட ஐடி வந்து இதுல தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இஃப் ஐ எம் நாட் ராங். அண்ணே உங்க ஐடி எனக்கு தெரியலண்ணே, பட் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன்னு, ஃபாலோவும் பண்ணிடுறேன், கமெண்ட்டும் போட்டுடுறேன். அதே மாதிரி நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்மையில் அவர் பதிவிட்ட வீடியோவில்
எங்க லவ் ஃபெயிலியரா, கூமாப்பட்டிக்கு வாங்க, சும்மா ரிலாக்ஸா இருக்கலாம் என்று தங்கப்பாண்டி கூவி அழைத்த வீடியோ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆனது. எங்க லவ் ஃபெயிலியரா, லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, லவ் பண்ணி கல்யாணம் டைவர்ஸ் கஷ்டமா இருக்கா, பிரேக்கப் கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு, அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. எங்க மூலிகை தீர்த்தம், அதாவது லவ் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு, பிரேக்கப் கிடையாது, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி ஆனவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கூமாப்பட்டி வந்து ஒரு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தீர்த்தமாக அவர் வந்து அதை ப்ரமோட் பண்றாரு. ஐ திங்க் அவர் அலோபதியை எதிர்த்து போராடுற ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும், அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மேப்பில் இல்லா ஐயோ, அவன் பொண்ணு கிடைக்காமலேயே அவன் அவஸ்தைப்பட்டு நிக்கிறான். நீ 2 நாள்ல குளிச்சு அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுங்கிறியா? ஐயோ, நீயும் ஒரு 90s கிட் தாயா, ஆனா ஒரு 90s கிட்டோட சாபத்தை வாங்கிக்காதயா, நல்லா இருக்காதியா. சரி சரி, ஏதோ உலக வரைபடம்லாம் காட்டுறாங்க, பாப்போம். ரொம்ப நகைச்சுவே போகுது பிரான்ஸ். கூமாப்பட்டியை தேடி பைக்கை எடுத்துக்கொண்டு கூகுள் மேப் உதவியோடு சுற்றுலா விரும்பிகள் படையெடுக்க தொடங்கினர். எங்கடா போறாங்க, எங்கடா போறீங்க எல்லாரும், எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம், எதுக்கு வராங்க இவங்கெல்லாம், டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. ஊரை சுற்றி மலை இருந்தாலும் குளிக்க அணையும் இல்லை, அணை நீரில் குளிக்க அனுமதியும் இல்லை என்பதை அறிந்து பல கிலோமீட்டர் பயணித்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனை அங்கே காத்திருந்த தங்கப்பாண்டியே அவர்களிடம் சொன்னதுதான் ஹைலைட். சும்மாவெல்லாம் எல்லாமே ப்ரோக்கர் டேம்ல அதிகம் இருந்தது, தடுப்பு போட்டாங்க, யாரும் வரக்கூடாது. வார இறுதி நாட்களில் கூமாப்பட்டியை தேடி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணார்ல, அண்ணன் ப்ரொமோட் பண்ணியிருக்காப்புல, ப்ரொமோட் பண்ணிட்டு எல்லாரையும் வரவழைச்சிருக்காப்புல, அதுக்கப்புறம் இதுல இருக்கிற நிலவரங்களை அவர் வந்து எடுத்துரைச்சிருக்காப்புல. இப்ப ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆற்றுல குளிக்கிறது வந்து அனுமதி இல்லைன்னுட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலா இது வந்து இல்லீகலான ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஒரு ஏன்னா அணை கட்டியிருக்கிற இடம், எப்ப வேணாலும் அணையை திறந்து விடலாம், நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனா அதை மீறி இந்த அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த குளிச்சு அதை ப்ரொமோட் பண்ணி வர்ற சுற்றுலா பயணிகளையும் ஏமாத்திருக்காரு, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அண்ணனை வந்து என்ன சொல்றதுன்னு தெரில, எனக்கு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இவர் செஞ்சிருக்கிறதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன கிராமத்தை மொத்த உலகத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க வச்சிருக்காரு. கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அப்படி இங்க ஒரு ஆறு இருக்கு, இதை பார்க்கும் பொழுது ஒரு ஐலாண்ட் லுக்ல ஒரு விஷயம் இருக்குங்கிறத ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. மேபி இதை வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கலாம். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த கூமாப்பட்டி அந்த ஆற்றை வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணாக்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்த ஆசைப்படுறேன். குற்றாலம் எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டபிளான ஒரு இடமா இருக்கு, அது மாதிரி இப்ப கூமாப்பட்டி ஆறும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு நான் நம்புறேன். ஈவன் எங்க ஊர்லயுமே எங்க மேக்ஸ் சார் ஒருத்தர் சொன்னாரு, எங்க ஊர்லயுமே இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணலாம். ஆனா இப்ப எங்க ஊர்ல யாராவது கலெக்டர் உருவாகி அவங்க வந்து எங்க ஊர்லயே படிச்சு வளர்ந்த மாணவர் யாராவது ஒருத்தர் வந்து கலெக்டரா வந்து என்னாலலாம் கலெக்டர் ஆக முடியாது, அதை நான் இந்த இடத்துல ஒத்துக்கிறேன். ஆனா இருப்பாங்க, கலெக்டர் ஆகணுங்கிற லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்கு எங்க ஊர்ல. அவங்க எங்க மேக்ஸ் சார் சொன்ன விஷயத்த அப்ளை பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படி அப்ளை பண்ணும் பொழுது இந்த கூமாப்பட்டி எப்படி ஃபேமஸ் ஆனுச்சோ அதை விட 1000 மடங்கு எங்க வேதாரண்யமும் ஃபேமஸ் ஆகும். ஏன்னா ஒரு மாவட்டத்தோட வட்டமா இருக்கிற ஊரே கூட பாத்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸை வச்சு லேண்ட்மார்க் சொல்லி தான் எங்க ஊரே நாங்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறப்ப எங்க ஊருக்கும் இந்த மாதிரி இப்ப கூமாப்பட்டிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், ஓகேங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. அணையும் இல்லை, அணை நீரில் குளிக்க அனுமதியும் இல்லை என்பதை அறிந்து பல கிலோமீட்டர் பயணித்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர்.
இதனை அங்கே காத்திருந்த தங்கபாண்டியே அவர்களிடம் சொன்னதுதான் ஹைலைட். யார் வரக்கூடாது தடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நான் ட்ரெண்டானக்கு அப்புறம் தான் நடக்குது. சும்மாவெல்லாம் எல்லாமே ப்ளவுக்கல் டேம்ல அதிகம் இருக்குது. இப்போ ட்ரெண்டானக்கு அப்புறம் ப்ளவுக்கல் டேம் தடுப்பு போட்டாங்க, யார் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அதாவது இந்த அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. இப்போ ஜிபி முத்து கூட இடையில அவருடைய ஊர் உடன்குடியில் ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணி வந்து கோர்ட்லாம் அது ஒரு கேஸ் மாதிரி கொண்டு போய் வாய்தாலாம் வந்து அதை பற்றிலாம் சில எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் நோட்டில் கொண்டு போகாமல் ஜாலியாக ஒரு ஃபன்னான வீடியோ மூலியமாக பல பேரை வரவழைச்சு இங்கே இருக்கிற சீரியஸ்னஸையும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இதில் தெரில. ஆனால் இவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுவும் ஒரு அனுமதி இல்லாமல் போய் அவர் குளிச்சுட்டு அதை வீடியோவை ப்ரொமோட் பண்ணதுக்கு இவர் கண்டிப்பாக அபராதம் கொடுத்தே தான் ஆகணும். ஓகேங்களா, அபராதம் அதுக்கு அவர் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு விஷயத்த வச்சு அவர் ப்ரொமோட் பண்ணி சம்பாரிச்சிட்டாரு. அந்த சம்பாரித்த காசை அபராதமாக நீதிமன்றத்துக்கு செலுத்தி தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தள்ளப்படுது. ஆனாலும் அண்ணன் வந்து ட்ரெண்டில் தான் இருப்பாப்புல. அவருக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வரும். ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நெட்டிசனில் ஒரு ஒன் ஆஃப் த பீக் கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ட்ரெண்டானக்கு அப்புறம் தடுப்பு போட்டாங்க, யார் வரக்கூடாது. அந்த அளவுக்கு வார இறுதி நாட்களில் கூமாப்பட்டியை தேடி கும்பலாக கட்டு சோத்துடன் சுற்றுலா விரும்பிகள் படையெடுத்து விடக்கூடாது என்று உஷாரான பொதுப்பணித்துறை பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் கூமாப்பட்டி சிறிய ஊர், அங்குள்ள பிளவக்கல் அணையில் குளிக்க கடந்த 5 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கு செல்வதை தவிர்க்கவும் என்றும் அணையை சுற்றி பார்க்க அனுமதி இல்லை என்றும் கூறியுள்ளனர். எஸ், ஃபைன். அதாவது கவர்மெண்ட் ஃபேரான ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்கு. ஏன்னா கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் மாதிரி டூரிஸ்ட் வந்து வந்தாக்க அப்படின்னா ஒரு சின்ன ஊருங்கிறதுனால தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா அது பிளவு ஏரியா. ஓகேங்களா, அணை வந்து திறந்தாலும் திறக்கலைனாலும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத வந்து அட்ரஸ் பண்ணி தான் இப்போ வந்து அதை பார்த்திங்க அப்படின்னா அதாவது தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இன்கேஸ் வருங்காலத்தில் இந்த கூமாப்பட்டி கிராமம், இந்த பர்டிகுலர் ஏரியா, இந்த பர்டிகுலர் ஏரி, இந்த ஆறு ஏரி வாட் எவர் இட் இஸ், அந்த வாட்டர் பாடி வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சா அப்படின்னா அது மாதிரி எத்தனையோ ஊர்கள் இருக்குது. ஆறுகளில் பார்த்திங்க அப்படின்னா நீரோட்டம் சரியாக இருக்கிற ஊர்லாம் எத்தனையோ இருக்குது. அந்த ஊருக்கும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சு கவர்மெண்ட் அது மூலியமாகவும் பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி பெனிஃபிட் கொடுத்து நிறைய எண்ணற்ற மக்களுக்கு வேலையும் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அரசு கொஞ்சம் இந்த தண்ணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்படுறேன். இதனையடுத்து இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்ட தங்கபாண்டி, அரசு அதிகாரிகள் 5 ஆண்டுகளாக அணையை பராமரிக்கவோ சுற்றுலா வசதிகளை பெருக்கவோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த 5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இந்த நதியை வந்து அவர் எந்தவித எப்படி சொல்றது பராமரிப்பு பண்ணாம அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதை சரியா மெயின்டைன் பண்ண அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதை குறித்து அவர் பாத்தீங்க அப்படின்னா செய்தியாளர்கள் டீம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதுவும் ஒரு ரீல் கான்டென்ட்டா கூட இருக்கலாம். பாருங்க. பிளவு கட்டாம 5 வருஷமா முடங்கிருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. உள்ள போய் பாருங்க, எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்கும், பிளவுக்கல் டேம்ல என்ன நடக்கு நீங்களே பாருங்க. தமிழகத்துல இருக்கிற பத்திரிகையாளர், அரசு அதிகாரிகள் வந்து பிளவுக்கல் டேம் எப்படி இருக்குது அங்க களப்பணி பண்ணி பாருங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்திருக்காங்க, அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. இதில் மற்றொரு ஹைலைட் என்னவென்றால், இவ்வளவு நாளும் திருட்டுத்தனமாக குளித்து இன்ஸ்டாவில் வீடியோ பதிவிட்ட தங்கபாண்டியும் இனி அந்த நதிக்கரை ஐலாண்டிற்கு குளிக்க செல்ல முடியாது என்பதுதான். இருந்த ஒரே வழியையும் பொதுப்பணித்துறை அடைத்து விட்டதாக கூறப்படுகின்றது. அண்ணனுக்கு வந்த வருமானத்தை காலி பட்டிங்களேடா. ஆனா
இது கோர்ட்ல கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அகெயின் நான் திரும்பவும் சொல்றேன், அபராதம் வாங்குவாங்க. அந்த அபராத நிதியை வச்சியாவது இந்த பராமரிப்பு நீர்வளத்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அப்பதான் 10 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்களாமே. அப்படி ஒதுக்கி ஏன் இதை வந்து பராமரிக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காப்புல. இன்னொன்னு, அந்த ஊருக்கே வந்து லாக்டவுன் அறிவிச்சதா பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு இன்னொரு நியூஸ்காரன் ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்கான். அதெல்லாம் நான் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபைன். பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிவண்ணன் மற்றும் வேல்ராஜ். விருதுநகர்ல மணிவண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. அது கூட நம்ம தலைவனோட வாய்ஸ் ஓவர் வேல்ராஜ் அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல் வேர்ட். தலைவனோட எண்டு டச்சே தனி. என் தலைவன் வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. வாய்ஸ் ஓவர்லயே மிரட்டி விட்டுறாரு. அவன் ஏஐ வச்சு என்னென்னமோ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அண்ணனோட வாய்ஸை வச்சு யாரும் அந்த மாதிரி ஜென்ரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அண்ணனே பயங்கரமா ஜென்ரேட் பண்ணிடுவா. அப்படி இதனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரை எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் சொற்ப காலத்திலேயே ஒரு ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காரு. சோஷியல் மீடியா எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா மாறி இருக்கு. இப்போ இது வந்து கவர்மெண்ட் பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அறிவிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிறைய ஒரு சரியான ஒரு கட்டுமான பணியை செஞ்சு ரொம்ப கூடிய விரைவிலே, அதுவும் இப்போ 2026 வேற எலெக்ஷன் டைம். ஸோ இந்த எலெக்ஷன் டைம்ல அந்த ஊருக்கு ஒன்று செஞ்சு கர்ம வீரர் காமராஜருடைய ஒரு அவருக்கு போற்றுவிக்கும் வகையில காமராஜர் பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு வச்சு கூமாப்பட்டி கிராமத்துல அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு கான்டென்ட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ டாடா, பாய் பாய் அண்ட் see you மாமே. பாய் பாய். அதாவதுங்க, என்னோட நண்பர் வந்து எப்படின்னா, நாங்கள் எல்லாம் செட்டாக போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் குற்றாலத்தில் குளிக்க போன்னு கூப்பிட்டாங்க. நானும் போவோம் அப்படின்னு சொன்னேன். கையில் காசு கம்மியாக இருந்துச்சு. ஏழை பசாரசு கூட காசு இல்லை, என்னடா செய்ய அப்படின்ட்டு அப்படி வராதரா போடா அப்படின்ட்டான். என்னடா ஏன்டா குற்றாலத்துக்கு கையில் காசு இல்லை, நீடா அப்படி பண்ணுறக்கு, நீ வர வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏங்க இங்கே பாருங்க, குற்றாலத்துக்கு நான் வந்து கையில் காசு இல்லை, நான் வர முடியலடா, நான் அடுத்து காசு கொடுக்கன்னு சொன்னதுக்கு இல்லை முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன். காசு இல்லைன்றக்கா நீ குற்றாலத்துக்கு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டல, தமிழ்நாடு முழுக்க நீ கூமாப்பட்டி நான் பெறப்படுத்துறேன்டா, உனக்கு நிகர நான் வாரேன்டா. தென் மாவட்டத்திலே தென்னிந்தியாவிலேயே கூமாப்பட்டி மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது ஒரு முடிவு எடுத்தேன். 1 வருஷமா போராடினேன், உழைச்சேன். இன்னைக்கு கூமாப்பட்டி உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆயிருச்சு. அன்னைக்கு குற்றாலத்துக்கு போக முடியல, இன்னைக்கு கூமாப்பட்டி யாராலும் வர முடியலன்னு உலகம் ஏங்க வச்சுட்டேன் நான். எனக்கு அதை விட ஒரு பெரிய இதுவும் கிடையாது. குற்றாலத்துக்கு என்னால போக முடியலன்னு சொல்லி ஒரு காசுக்காக என்னை புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு, தென்னிந்தியாவில ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thanks for watching.